வணக்கம். வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. இன்றைய புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு கொடுப்பதே மகான் தன்மை, அதாவது கிவிங் இஸ் கிரேட். கொடுப்பது என்றாலே பிறருக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவுவதைத்தான் கொடுத்தல் என்றும், அதை பற்றி கொடுப்பவர் பெருமையாகவும் பேசுவது இல்ல உணர்வது அதே மகான் தன்மை என்றும் நினைக்கிறோம். எது கொடுத்தாலும், எப்படி கொடுத்தாலும், எவருக்கு கொடுத்தாலும் கொடுப்பவரும் அதை கொள்பவரும் திருப்தி அடைந்தால்தான் கொடுப்பது முழுமையடையும். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்றைய சூழலில் கொடுத்த பின்னும் கொண்ட பின்னும் மகான் தன்மை உணர முடியுமா? இதை பற்றி அலசி ஆராய்ந்து விளக்கம் பெற இன்று பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தைச் சேர்ந்த சிஸ்டர் கவிதா நம்முடன் இணைந்துள்ளார்கள். சிஸ்டர் கவிதா கடந்த 22 வருடங்களாக இறைப்பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது பாண்டிச்சேரியில் உள்ள பிரம்மகுமாரிகளின் கிளை நிலையில் சேவை புரிந்து வருகிறார்கள். இன்று நம்முடன் விவாதத்தில் விளக்கத்தில் ஈடுபட வந்தவர்களை உங்கள் சார்பிலும் காட்லிவுட் ஸ்டுடியோவின் சார்பிலும் மனமுடன் வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர், வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. வணக்கம். ஓம் சாந்தி. சிஸ்டர், கொடுப்பது என்பது பெறுதலை விட கஷ்டமான விஷயம். கொடுப்பவருக்கு பெரிய மனசு வேண்டும், அள்ள அள்ள குறையாத செல்வம் வேண்டும், அப்போதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைய சூழலில் அது எந்த அளவுக்கு சாத்தியம்? கொடுத்த பின்னும் மகான் தன்மை அடைவது எந்த அளவுக்கு? இந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது இந்த கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில ரொம்ப குறைந்து கொண்டே போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல ஒரு 15-20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க வளர்ந்த சிறு வயது பருவத்தை நினைத்து பாத்தீங்கன்னாலும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு 4 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கும் இதை வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அங்க கண்டிப்பா இருந்தது. ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் 3 பேருக்கும் தனித்தனியாக 3 பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கிட்டு வராங்க. அதுலயும் தனித்தனி டேஸ்ட். அதாவது அந்த கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து இல்லாம வந்து ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறைய நாமே வந்து மாற்றிக்கொண்டோம். அந்த பகிர்ந்து கொடுத்தல் நம்மிடம் இருக்கிறதா மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்துதான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை பாருங்க, ரொம்ப அழகா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம கிட்ட வளர்த்து வந்தாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலைகள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்க கிட்ட நம்ம கிட்ட பணம் இருக்கு, குழந்தைங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் ஒண்ணு கொடுப்போமே நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனிதர்கள் அவங்களோட சைக்காலஜி வேற மாதிரி இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திக்கிறது வேற மாதிரி இருக்கு. கொடுப்பதுக்கு பின்னாடி ஒரு நோக்கத்தோட வந்து இருந்தாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து வளர்த்து கொள்ளணும் இந்த உலகத்துல. அப்பதான் வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையிலையும் சரி, ஒரு நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு அன்பான ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல வந்து வளர்க்க முடியும். இன்றைய சூழலில் கொடுத்து உதவுது. அதாவது கர்ணன் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் கொடுத்தான் என்றும், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்றும் வள்ளல்களாக ஆவதற்கு பொருளும் வேண்டும், பணமும் வேண்டும். இது எல்லாரிடமும் இருக்குன்னு சொல்ல முடியாது சிஸ்டர். அப்ப கொடுப்பது மகான் தன்மை. பிஸ்கட் பேக்கெட் ஷேர் பண்ணிடலாம், மற்றபடி குடும்பத்தை விட்டு வெளியில வரும்போது அப்ப கொடுப்பது எப்படி மகான் தன்மையாக முடியும்? அதாவது அந்த மற்றவர்களுக்கு நம்மிடம் இருக்கக்கூடியதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் வந்து பொருளால மட்டும் வந்து கிடையாது, பணத்தினால மட்டும் கிடையாது. ஆனா இந்த கொடுக்கக்கூடிய நோக்கம் வந்து நம்ம முன்னோர்கள் கிட்ட நிறைய இருந்தது. தன்கிட்ட நிறைய செல்வம் இருந்ததுன்னா அந்த ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய தர்மசாலைகள் கட்டினாங்க. நிறைய பேர் வரவங்க அதுல வந்து தங்கணும், நல்ல பயணம் அடையணும். தீர்த்த ஸ்தலங்கள்ல நிறைய வந்து அந்த மாதிரி தர்மசாலைகள் கட்டினாங்க, கோயில்களை கட்டினாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் வந்து அங்க அமைதியோட இருந்து இறை வழிபாட செய்யணும்,
வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியை வந்து பெறணும், அமைதியை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தன்னுடைய செல்வத்தை வந்து அவங்க ஈடுபடுத்தினாங்க. அது போலதான் நம்ம வெறும் செல்வத்தை மட்டும் இல்ல நம்ம பொருட்களை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அது எந்த ஒரு அடிப்படையில நம்ம கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு அமைதி போய் சேரணும், மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் மகான் தன்மைன்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம நல்ல குணங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது கூட மகான் தன்மை. இன்னைக்கு நம்ம காந்திஜி பாக்குறோம், அவர் மூலமா நம்ம என்ன குணத்தை கத்துக்கிட்டோம்? அஹிம்சை. அப்ப அவர் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துட்டு போனார்? வெறும் சுதந்திரம் மட்டும் கொடுத்துட்டு போல, அவர் நமக்கு அகிம்சைங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனார். அதுவும் மகான் தன்மை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து மகான் ஆத்மா, கிரேட் சோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் அமைதியையும் அகிம்சையும் கற்றுக் கொடுத்துட்டு போனார். இப்ப அது போல நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து அன்பு, மரியாதை, பொறுமைனா என்ன, பணிவா நடந்துக்கிறதுனா என்ன, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது கூட மகான் தன்மை தான். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு தானம்னு சொல்றோம். அது என்ன தானம்? குணங்களை நம்ம மற்றவங்களுக்கு தானம் செய்வது. கொடுத்தல், அதாவது கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு பண்பை நம்ம கொடுக்கறது வந்து கொடுத்தல் மகான் தன்மை அப்படின்னு சொல்லி. அதுக்கு கொடுக்கறதுக்கு வேணும் இல்ல, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்ப எனக்குள் அந்த குணம் நிறைந்திருந்தால் தானே நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஒரு டீச்சரான நிலைமையிலிருந்து பசங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அப்ப சாதாரண வாழ்க்கையில் குடும்ப உற்றார்களுடன், உறவினர்களுடன், நண்பர்களுடன், மற்றவர்களுடன் பழகும் போது இந்த அன்பையும் இந்த நேசத்தையும் இந்த மதிப்பையும் மரியாதையும் எப்படி கொடுக்க முடியும்? நான் உங்களை அன்பா மதிப்பா மரியாதையா நான் நடத்துறேன், அது மகான் தன்மை. எனக்கு கிடைக்கல மதிப்பு மரியாதையும், அப்போ நான் எப்படி கொடுக்க முடியும்? அதாவது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொடுப்பதுதான் நாம் அடைவது. அதாவது டு கிவ் இஸ் டு கெட். இப்ப நாம எதை கொடுக்கின்றோமோ அதை வந்து அவசியமாக நம்ம திரும்பி அடைகின்றோம். இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத நம்ம ஒரு மரியாதை கொடுக்கிறோம், அன்பை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப நம்ம அதுக்கு நம்ம அதை பெறுவோம். அதாவது அன்பு மரியாதையும் நம்ம கேட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. என்கிட்ட நீங்க அன்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா யாரும் அன்பா இருக்க போறது இல்ல. இப்ப குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா நீ எனக்கு மரியாதை கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மரியாதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தராங்க. ஆனா அந்த மாதிரி கேட்டு பெறுவது கிடையாது அன்பும் மரியாதை. தானாகவே கொடுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சப்போஸ் நம்ம யாருக்காவது காலையில நம்ம பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷமா ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, இன்னொரு கொலீக பாக்குற போது ஒரு விஷ் பண்றோம், நம்ம குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லும் போது சில நேரத்துல அவங்க சொல்லலாம், சில நேரத்துல அவங்க மனநிலை எப்படி இருக்குமோ சொல்லாம கூட அவங்க போலாம், திரும்பிட்டு கூட அவங்க போலாம். ஆனா அடுத்த நாள் நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம், திரும்பியும் நம்ம குட் மார்னிங் நம்மளால சொல்ல முடியுதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஆனா மற்றவங்க கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த வள்ளல்ங்கிற தன்மை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நாம எப்ப மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், ஒரு குட் மார்னிங் நம்ம சொல்றோம், அப்ப என்னன்னா ஐ ஃபீல் குட். சோ நம்ம அது நல்ல குணம்னு நமக்கு தெரியுது. அப்ப மற்றவங்க அதை வந்து திரும்ப நமக்கு செய்தாலும் செய்யாட்டினாலும் நம்மளுடைய அந்த கொடுக்கக்கூடிய குணத்தை நம்ம வந்து மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுதான் மகான் தன்மைன்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம கொஞ்சம் சிறிது நாட்களுக்கு நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்களையும் அதை நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய குணத்துல அவ்வளவு சக்திங்கிறது இருக்கு. குட்னஸ் சிஸ்டர், இது வந்து குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அப்பா அம்மா கூட எதிர்பார்ப்பு இல்லாம குட் விஷ் பண்ணாலும் பண்ணல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்ல கலீக்ஸ்க்கு கூட எந்த அளவுக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு இல்லாத கொடுத்தல் குணங்களை கொடுக்கறது, அது எந்த அளவுக்கு வந்து எனக்குள்ள நான் வளர்த்துக்க முடியும், எப்படி வளர்த்துக்க முடியும்? முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அடைஞ்சாதான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்ல முடியாது அப்படின்னா அது ஒரு குடும்பம்னே சொல்ல முடியாது. இப்போ ஒரு குடும்பத்துல கூட சில பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க, அவங்க அன்பா பேசினாங்களா நாமும் அன்பா பேசுவோம், அவங்க மரியாதை கொடுக்குறாங்களா நாமும் மரியாதை கொடுப்போம், அவங்க நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறாங்களா நாமும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அவங்க பொறுமையா இருக்காங்களா நாமும் பொறுமையா இருப்போம், அவங்க விட்டு கொடுக்குறாங்களா நானும் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வந்து வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு பேரு பிசினஸ்ன்னு சொல்லுவோம். சோ பிசினஸ்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும் இல்லையா, பணம் கொடுத்தாதானே பொருள் கிடைக்கும்.
அதே போலதான் நம்ம என்ன நினைக்கிறோம் இங்க, அப்ப நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆனா கொடுக்கக்கூடிய குணத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், இல்ல ஆபீஸ்லயே ஆகட்டும், அதற்கு அதற்கான ஒரு சக்தி இருக்கு. எப்படி நல்லதுக்கு என்னைக்குமே ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா? நல்ல குணத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்கு, ஒரு பலம் இருக்கு. அது அவசியமா மற்றவங்களை மாறும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பொறுமையா இருக்கோம், அன்பா இருக்கோம், இல்ல விட்டு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம், அன்பா பேசுறோம், எப்பயுமே நம்ம அமைதியா இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட பலவீனமோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கண்டிப்பா அது பலவீனம் கிடையாது, அது நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பலம்னு நம்ம நினைக்கணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட இந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைஞ்சு நல்ல குணங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ஸ் சொல்றோம், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் நம்ம சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா மதர் தெரசா அவங்க லெப்ரசி பேஷண்ட்ஸ், அந்த தொழு நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்ப நினைக்கும் போது அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, எல்லார்கிட்டையும் கையேந்த வேண்டியதா இருந்தது. நிறைய பேருக்கு அவங்க சேவை பண்ணணும், நன்மை செய்யணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பொறுமையாகவும் கருணையாகவும் ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்க வேண்டியதா இருந்தது. நம்ம படிச்சிருக்கோம், அவங்க ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது, அதாவது இந்த ட்ரஸ்ட் அமைக்கிறதுக்காக பணம் கேட்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவங்களுடைய கைகள்ல துப்பினாரா. அப்ப அவர்கள் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்காக இதை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அந்த நோயாளிகளுக்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு சகிப்புத்தன்மை, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், ஏதாவது நம்ம கொடுக்கணும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு அந்த நல்ல குணம் இருந்ததுனால அவங்க பெரிய ஒரு சேவை உலக அளவுல செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு எல்லாருடைய மனதிலேயே அவங்க மகானாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. மற்றவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்க பார்க்கவே இல்லை, அவமரியாதை பண்றாங்க இல்லையா, அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணாங்க, அவங்கள சரியா புரிஞ்சுக்கலாம் அவங்களோட நோக்கத்தை, ஆனா அவங்க அதை பார்க்கவே இல்லை. இப்ப நாமும் அதே போல நம்ம மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டாம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நம்ம குழந்தைகள், அது போல குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு நம்ம ஏன் யோசிக்கணும், அன்பை கொடுக்கறதுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கும் பணிவா நடந்துக்கிறதுக்கும் பொறுமையா போறதுக்கும் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம அதை கொடுக்கக்கூடிய குணத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் போதுதான் குடும்ப நிலைய சூழ்நிலைகளையும் நாம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்க முடியும். அது சிஸ்டர், குடும்பத்துக்குள்ள எதிர்பார்ப்பு இல்லாத எதுவுமே திருப்பி கிடைக்கும் அப்படின்ற நினைப்பே இல்லாம அன்பு மரியாதை, அது பணிவோட நடந்துக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம்னா குழந்தைகள் பிடிவாதக்காரர்களாக ஆகலாம், இல்ல பெரியவங்க, இல்ல சில பேர் அதை சுயநலத்துக்காக உபயோகப்படுத்திக்கலாம். அது எப்படி நம்ம வகைப்படுத்தி வேறுபடுத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது சிஸ்டர்? அதாவது நம்ம நல்ல குணங்களை கடைபிடிக்கிறதுக்கு இவ்வளவுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு கெட்டதற்கு ஒரு சக்தி இருக்கு, இம்பாக்ட் இருக்கோ, அதே போல நல்லதற்கான சக்தியும் இம்பாக்டும் அவசியமாக இருக்கும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு கண்டிப்பாக நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வாங்க, மாறுவார்கள். சில விதைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்ட உடனே உங்களுக்கு ஒரு வாரத்திலே பலன் கொடுக்கும். சில விதைகள் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு பிறகு பலன் கொடுக்கும், சிலது வருடங்களுக்கு பிறகு கூட பலன் கொடுக்கும். ஆனா பலன் என்பது அவசியமாக இருக்கும். வெரி குட். அது எந்த விதமான விதையாக இருந்தாலும் சரி. அதே போலதான் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு நம்ம கடைபிடித்து காட்டுறோம், நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அன்போ இல்ல மரியாதையோனா, இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் மாறுவார்கள். அவர்களிடமும் அந்த பண்பை நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக நமக்கு இருக்கு. சோ நல்லதற்கு அதிகமான சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்பி, அந்த நம்பிக்கையோட நம்ம அதை கொடுத்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு மனிதர்களுக்கு தேவையானதும் அதுதாங்கிறத புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம மற்றவங்களை திருப்தி செய்ய முடியும். சிஸ்டர், அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னோட தேவை என்ன அறிஞ்சு அப்படின்னா, நான் கேட்டு கேட்டு செய்தா அது மகான் தன்மையா? உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு செய்யறது மகான் தன்மையா? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இப்ப நான் ஒரு 150 ரூபாய் எழுதிட்டு வரேன், இப்ப அடுத்த தடவை எனக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு நினைப்போம், நான் எழுதிட்டு வர்றேன், அது எந்த மாதிரின்னு சொல்லுங்க சிஸ்டர். அடுத்த தடவை அவங்க எழுதலைன்னா அது என்னோட மகான் தன்மையா, அவங்களோட மகான் தன்மையா? இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த குடும்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும்போது அதே அன்பும் மரியாதையும் எப்படி கொடுக்கறது? அதாவது நம்ம ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா
இன்னைக்கு நம்ம வந்து 100 ரூபாய் கொடுத்தோம்னா திரும்ப நமக்கு தேவையான பொழுது அவங்களும் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும். அதாவது நம்ம அதை தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு அம்மா அப்பா குழந்தைய வளர்க்கும் போது கூட அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறோம், நல்லா வளர்க்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, பின்னாடி நம்மை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் சேர்ந்தே தான் வந்து வருது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம இருந்து செய்யும் போது, எதிர்பார்ப்புகள் இல்லாம செய்யும் போது நமக்கு வந்து அந்த செய்த பிறகு நம்ம மனதுல ஏற்படக்கூடிய திருப்தி, அந்த ஒரு மகிழ்ச்சி, அதை வந்து வேற எதுவுமே நமக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்க எந்த பொருட்களோ வசதிகளோ பணமோ நமக்கு வந்து கொடுக்க முடியாது. இப்ப நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கறதுக்கும் செய்யறதுக்கும் நம்ம கணக்கு பார்க்கவே வேண்டாம். ஏன்னா அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கொடுக்கறோமோ அவ்வளோ அதை விட அதிகமா நமக்கு வரப்போகுதுன்னு. ஏன்னா அதுதான் ஃபார்முலா. இப்ப நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம், நம்ம மரியாதை கொடுக்கணும், மரியாதை எடுக்கணும் சொல்றோம். டு கிவ் ரெஸ்பெக்ட் இஸ் டு டேக் ரெஸ்பெக்ட். கிவ் அண்ட் டேக்ன்னு தான் சொல்றாங்க. யாருமே டேக் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட்னு நமக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ ஒரு பர்த்டே இருக்கு, யாருக்காவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப வந்து அந்த கிஃப்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம், நல்லதா செலக்ட் பண்ணி வாங்கி கொடுப்போம். ஆனா அதே ஒரு கிஃப்ட் சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு திரும்ப வருது அப்படின்னா அப்ப அந்த கிஃப்ட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அற்புதமா, ஏன்னா எனக்கு திருப்பி வரப்போகுது அப்படின்னு நினைப்போட நான் பண்ணுவேன். அப்ப பெஸ்டா செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்ப அதே போலதான் நம்ம ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ளணும். நம்ம என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கறோமோ அது திரும்ப எனக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு இல்லாட்டினாலும் சில நாட்கள் மாதங்களுக்கு பிறகு எனக்கு தான் வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு கொடுப்போம், அளந்து பார்ப்போமா? அளந்து பார்க்க மாட்டோம். இப்போ இந்த கொடுப்பது மகான் தன்மை, அதை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். இது எல்லாரும் பிராக்டிஸ் எப்படி பண்ணலாம்? அதாவது நம்ம சாதாரண காரியங்களை டெய்லி நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம எல்லாமே செய்வோம். ஆனா அந்த காரியங்களை செய்யும் போது நம்மளோட மனநிலையில அந்த கொடுக்கக்கூடிய தன்மையை நம்ம சேர்த்து கொள்ளணும். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெடிடேஷன் சென்டருக்கு ஒரு வயதானவர் வந்தார். அப்ப அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வீட்டுல எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு சிஸ்டர். எனக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க, ஏசி இருக்கு, டிவி இருக்கு, எனக்கு வந்து என்ன உணவு தேவையோ கரெக்ட் டைமுக்கு வந்து கொடுப்பாங்க, எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஆனா எனக்கு மனசுக்கு வந்து அமைதி இல்லை, எனக்கு சந்தோஷமா என்னால அந்த வீட்டுல இருக்க முடியலன்னு சொன்னார். என்ன குறை அப்படின்னு இப்ப என்ன காரணம்னு நம்ம சிந்திச்சு பாருங்க. எல்லாமே அவருக்கு கிடைக்குது, பிசிக்கல் கம்ஃபர்ட் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அவரோட மனதிற்கு தேவையான ஒரு அன்பு, அந்த மரியாதை, அது வந்து அவருக்கு கிடைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எனக்கு செய்யறாங்க, கரெக்டா டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கு பாக்குறதுக்கு டிவி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னுடைய மருமகள் என் கூட வந்து ஒரு 2 வார்த்தை தான் பேசுவாங்க, வாங்க சாப்பிடுங்க. என்னுடைய மகன் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சந்திப்பார், ஓ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பாரு, அவ்வளவுதான். என்னுடைய வீட்டுல நான் எப்படி இருக்கேன்னா, எப்படி எங்க வீட்டுல சோஃபா இருக்கு, சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, அதே போல நானும் ஒரு பொருள். ஓஹோ, அப்படி அவர் ஃபீல் பண்றாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லா பொருள் வசதிகள் இருக்கு, ஆனா அவரு மனதிற்கு தேவையான அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த ஒரு அக்கறை, அதை அவர் வந்து ஃபீல் பண்ண முடியல. அப்ப நம்ம எதை கொடுக்கணுமோ மற்றவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கறதுக்கு தவறிடுறோம். ஏன்னா இதை நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லாமே கொடுத்ததா நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப வெளியே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா வசதியும் இருக்கு, அப்புறம் என்ன குறை, அப்புறம் என்ன குறை, உனக்கு உங்க மகன் என்ன குறை வச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கோடதான் தெரியும் நமக்கு என்ன இல்லை அப்படிங்கிறது. இப்ப நாம என்ன தவறிடுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத தவறிடுறோம். இப்போ ஒரு பொருளையே நான் உங்களுக்கு கொடுக்கும் போது அன்பாவும் சந்தோஷமாவும் கொடுக்கும்போது அந்த பொருளோட விலை 50 ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தோட அளவு பெருசா இருக்கும். ஆனா அதே நான் வந்து உங்களுக்கு ஒரு 50,000 கிஃப்ட் கொடுத்தாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நானு அந்த ஒரு அன்பான ஒரு மனநிலை இல்லாம நம்ம வந்து கடமைக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதுல வந்து அந்த மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. அதை யூஸே பண்ணாம அப்படியே இருக்கும், வச்சிருவோம் நாம். அப்ப அந்த கொடுக்கறதுங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை நம்ம கொடுக்கறோம், ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா அதுல அன்பு கலந்துருக்கணும், மனதார செய்யணும். ஒரு அம்மாவே உணவு தயாரிச்சு கொடுக்குறாங்க, இல்ல ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வந்து ஒரு உணவு தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னா அன்பா செஞ்சு கொடுத்தா செய், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, எவ்வளவு வேணா டேஸ்டா இருக்கட்டும், ஆனா அன்பா செய்யறாங்களா, மனசால செய்யறாங்களா, சந்தோஷமா செய்யறாங்களா அப்படிங்கறதான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் வழியில போயிட்டு இருக்கேன்,
இல்லையா? எனக்கு அது யாரு என்ன தெரியாது, எந்த உறவும் கிடையாது, நண்பனும் கிடையாது, விழுந்துட்டாங்க. அப்ப நான் அவங்களை தூக்கி விட்டேன்னா அது எந்த விதத்துல சேரும்? இதுவும் கொடுத்தலா? இது மகான் தன்மை இருக்கா? இது எந்த மாதிரி கேட்டகரியில இது வரும் சிஸ்டர்? அதாவது நாம தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறதோ இல்ல அன்பு செய்யறதையோ நம்ம யோசிக்கவே வேண்டாம். யாருக்கு செய்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்தாலும் சரி, இல்ல நம்ம வீதியில போயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தாலும் சரி, அது மகான் தன்மை தான். இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அவங்க எல்லாருமே இன்னொரு மனிதனுக்காக ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா அதுல ஒரு புண்ணியம் இருக்கு அப்படின்னு கருதினாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பல பேருக்கு நம்ம நன்மை செய்தோம்னா நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு பாருங்க, நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே நான் ரொம்ப நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கடவுள்கிட்ட சொல்லிட்டா மட்டும் நமக்கு நடக்குமா? நம்ம நிறைய நல்லது மற்றவங்களுக்கு செய்யும் போது, நன்மைகளை ஏற்படுத்தும் போது அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். எவ்வளவு பேரோட வாழ்க்கையில நம்ம அமைதியை கொடுக்கறோம், சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்துறோமோ, அப்ப நம்மளோட மனதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால நாம கொடுக்கக்கூடிய குணத்தை எப்ப வளர்த்துக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம இன்னையில இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெறுதல் என்ற ஆசையே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கொடுத்து மகானாகலாம். ஒரு மதர் தெரசாவாகவோ மகாத்மா காந்தியாகவோ இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனாக நான் இருந்து குடும்பத்திலும் அலுவலகத்திலும் வெளியிடத்திலும் இருக்கலாம் அப்படின்றத ஒரு இணையர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லுறாங்க. அதாவது நம்ம என்னைக்குமே நினைக்கணும், கொடுக்கக்கூடியவர்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதைகள், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு கோயில்ல பாருங்க, இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்மத்துல எடுத்துக்கோங்க, எங்க போனாலும் சரி அங்க கோயில்ல இருக்கக்கூடிய மூர்த்திகளோ இல்ல சர்ச்ல இருக்கக்கூடிய அந்த கிரைஸ்டோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய கைகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா நாமளும் அந்த நிலைக்கு மாறலாம். மனிதனும் தேவதை ஆகலாம்னு சொல்றாங்க, மனிதனும் தேவனாகலாம். அப்ப அந்த தேவனாக ஆகிறதுக்கான ஒரு தன்மை என்னன்னா கொடுக்கறது தான். அப்ப அந்த கொடுக்கறதுங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுத்து பழகும். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நமக்கு இருந்தா தானே கொடுக்க முடியும். கண்டிப்பா அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நம்ம எப்படி நம்ம அதை அடையிறது, நம்மள நிரப்பிக் கொள்றது, அப்ப நம்ம மற்றவங்க எல்லாத்திற்கும் கொடுக்க முடியும். சோ அதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன், தியானம். தியானம்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனா யார்கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா இறைவனிடம் இருந்து. இறைவன் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு அவரை சொல்றோம். இருப்பதிலே மிக மேலான சக்தி அவர். அவரிடம் எப்பொழுதுமே நாம அனைத்து குணங்களையும் நம்ம பெற முடியும். உங்களுடைய பிஸியான ஷெட்யூல் நேரம் ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக இவ்வளவு அழகான எளிமையான வார்த்தைகளால் அற்புதமாக விளக்கம் தந்ததற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சிஸ்டர். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, இன்றைய தலைப்பு மிக அழகாக புரிவிக்கப்பட்டது. கொடுப்பதே பெறுதல், கொடுப்பதே மகான் தன்மை. கிவிங் இஸ் கெட்டிங், டு கிவ் இஸ் டு கெட். நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது திரும்பி நமக்கு வரும் என்பது மிக அழகாக புரிய வைத்தார்கள். இருந்தால் தானே கொடுப்பதற்கு என்று இனிமேல் குற்றம் சாட்ட யாராலும் முடியாது. இல்லை என்றால் அவரிடமிருந்து வாங்கிக்கொள். சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் பரமாத்மா, கடலானவர். கடல் என்றையுமே குறையாதது. அங்கிருந்து வாங்கி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே செல்லலாம். இந்த பயணத்தில் இனி தினமும் பரமாத்மாவுடன் இணைந்து பெற்று வழங்கலாம். மீண்டும் இனி ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. வாழ்வை இது வளர்ப்பு.